இங்க வந்துட்டு இருக்குது பாருங்க, பங்கமா இருக்குதுங்க. இருங்க அப்படியே 2Xல போட்டு காட்டுறேன். மக்கள்ஸ், இவர் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாரியம்மன் மாதிரி தெரியுவாரு. ஏன்னா ஸ்ரீ ஆதி விநாயகருங்க. பார்த்தா விநாயகர் மாதிரி தெரிய மாட்டேன். புளியஞ்சோல ஓடையில குளிச்சுட்டு வந்தோன்னே இது குடிச்சா நல்லதுங்கிறீங்க. சளி பிடிக்காது. ஓ, புளி மக்கள் 7 மக்கள்ஸ். நீங்க அருவியில் குளிச்சுட்டு வந்து நீட்டாக இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். சளி பிடிக்காது, தலைவலி வராதுங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி குழம்புல சிக்கன் குழம்புல டிப் பண்ணி சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழை நினைத்த உண்மையே. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை தாங்க போக போகிறோம். புளியஞ்சோலை வந்து திருச்சி மாவட்டம், துறையூர் வட்டங்க. கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க. ஓகேங்களா? ஓகே. கொல்லிமலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அருவி ஒன்று ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த அருவிக்கு பேர் தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அந்த நீரானது புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய சின்ன அருவிக்கு வருதுங்க. அது புளியஞ்சோலையில் வந்து சின்ன அருவி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தண்ணி தாங்க புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன அருவிக்கு வருது. சின்ன அருவியிலிருந்து அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஓட மாதிரி போய் புளியஞ்சோலையில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துக்கெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுதுங்க. ஏன்னா அந்த புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த ஓட தண்ணியானது அப்படியே டிராவல் பண்ணி போகிறப்ப புளியஞ்சோலையை சுற்றி இருக்கக்கூடிய கிணத்துலேயும் தண்ணி ஊறுதுங்க, போர்லேயும் தண்ணி ஊறுது. இன்னமும் வெகு தூரம் டிராவல் பண்ணி போகுதுங்க. ஒரு 20-30 கிராமத்துக்கும் அந்த நீரானது பயன்படுதுங்க. ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடை வழியாக போகக்கூடிய நீரில் வந்து மீன் நிறையா போகுதுங்க. அந்த மீனை வந்து அந்த புளியஞ்சோலையில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மீனை பிடிச்சி கருவாடாகவும் பயன்படுத்தி மக்களுக்கு விற்கிறாங்க. அதேமாதிரி நம்ம மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த மீனை பிடிச்சி மீன் சாப்பாடு குழம்பாகவும் தராங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க. அது இல்லாமல் அந்த பிடிக்கிற மீனை பொறிச்சும் நம்மளுக்கு வியாபாரமாக வைக்கிறாங்க. அதனால புளியஞ்சோலை இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனும் அங்கே ஒரு வியாபாரமாக பயன்படுதுங்க. இப்போ வந்து சீசன் பார்த்திங்கன்னா பழம். இப்போ வந்து மே மாதம் சம்மருங்களா, இப்போ அங்கே வந்து புளியஞ்சோலையில் பழத்துக்கும் பஞ்சம் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பலாப்பழம் சீசனுங்க. இப்போ பலாப்பழம் கிடைக்கிது, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பலாப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், தர்பூசணி பழம், முலாம்பழம் எல்லா பழம் கிடைக்கிதுங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ அங்கே பழமும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போ போனால் நம்ம பலாப்பழம் வாங்கிக்கலாம். 3 மாதத்துக்கு தான் அந்த பலாப்பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பலாப்பழம் கிடைக்காதுங்க, சீசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 மாதம் 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், இப்போ பலாப்பழம் கிடைக்கிது, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரி மக்கள், நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி புளியஞ்சோலை போகலாங்களா? வாங்க மக்களே, புளியஞ்சோலை போவோம். மக்கள்ஸ், அப்படியே இந்த இடத்த பாருங்கள், எப்படி பச்சை பசையேன்னு இருக்குதுங்களா? அதாவது எல்லா இடமும் இந்த மாதிரி இருக்காதுங்க. குறிப்பிட்ட இடம் வந்து பச்சை பசையேன்னு இருக்கும். இன்னும் ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே விவசாயம் பண்ணாமல் காடு சும்மா கிடக்கும். காரணம் என்னென்னா தண்ணி பத்துறது இல்லைங்க. ஏன்னா கொல்லிமலையிலேயே புளியஞ்சோலையிலே அப்படி கிடையாதுங்க. அங்கே வந்து ஆகும்னா மழை பெய்யுதுங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னே கொல்லிமலையில் புளியஞ்சோலையிலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை போட்டு பின்னி எடுத்துருச்சுங்களாமா. அதனால என்னாச்சுன்னா பயங்கர காற்று மழை அடிக்க முடியே ஒரு பனைமரம் பிடிங்கிட்டு போய் மாட்டு மாடு வந்து மாடு செத்து போச்சுங்களாமா. ஆமாங்க, அங்கெல்லாம் மழை ஆகும்னா பின்னி எடுக்குது. அதனால நான் வீட்டிலேருந்து 7 மணிக்கே நான் கிளம்பிட்டுங்க. வீட்டிலேருந்தே 7 மணிக்கே கிளம்பிட்டுங்க. ஏன்னா 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அங்கே மழையும் காற்று போட்டு பின்னி எடுத்துருங்க. அப்புறம் நாம் மாட்டிப்போம். அப்புறம் நம்ம போட்டு வச்சு செஞ்சிடும் காற்று மழையும். அதனால தான் நான் 7 மணிக்கே கிளம்பிட்டுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 தான் சாப்பாடு ரெடி ஆகும். நான் இப்போ 7 மணிக்கே கிளம்பிட்டேன். அப்படி போகிற வழியில் தாங்க போய் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு போகணும். சரி மக்கள், சீக்கிரமாக பயணம் செய்வீங்களா? பாருங்கள், அவுட்டோர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படி இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், செமையாக இருக்குங்களா? இது நம்ம ஊருங்க. ஏன்னா எல்லாமே இதே மாதிரி இருக்காது. காஞ்சு சில இடம் காஞ்சிருக்கும், சில இடம் இந்த மாதிரி பசுமையாக எல்லாம் பண்ணுவாங்க. விவசாயமெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க மக்கள்ஸ், அப்படியே போய் ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டு அப்படியே புளியஞ்சோலை விழாக்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே.
ஓகே. ஓகே மக்கள், சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்படியே புளியஞ்சோலை போக வேண்டியதான். மழை வேற பெய்யற மாதிரி இருக்குங்க. மேலே பாருங்க, மழை வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு. சரிங்க, சாப்பிட்டாச்சு, வாங்க அப்படியே கிளம்புவோம். மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. மணி 9 தான் ஆகுது. மக்கள் கூட்டம் பாருங்க பயங்கரமாக இருக்கு. இப்போ நாமக்கல்ல இருந்து புளியஞ்சோலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. போலாங்களா? வாங்க மக்கள்ஸ், நாமக்கல்ல இருந்து புளியஞ்சோலைக்கு கிளம்புவோம். ஓகே மக்கள்ஸ், இதோட நம்மளுடைய கொல்லிமலை புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய அவுட்ரு வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கு, பங்கமாக இருந்திருக்கும். இன்னும் நிறையா இருக்குதுங்க. அதெல்லாம் எடுத்தால் வீடியோ லென்த்தாக போயிடும். டைரெக்டாக நம்ம புளியஞ்சோலை போய் நம்ம விளாக்க ஆரம்பிச்சிடலாங்களா? வாங்க மக்களே, புளியஞ்சோலை போவோம். மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை வந்தாச்சுங்க. டிக்கெட்டும் 10 ரூபா நுழைவு கட்டணும். அதாவது 2 வீலர் நிறுத்தறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்ங்க. நம்ம சுப்பிரமணியம் வந்து அங்கே நிறுத்தியாச்சு. அதாவது 2 வீலருக்கு 10 ரூபா, இதே காருக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வந்தீங்கன்னா 50 ரூபா. ஓகேங்களா? வாங்க புளியஞ்சோலையை சுற்றி பார்ப்போம். கல்ஸ் புளியஞ்சோலைக்கு வந்தோடனே அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா ராஜா வாத்து கடைங்க. இந்த ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் 2 டைம் வந்து சாப்பிட்ருக்கிறேன். மொத்தம் புளியஞ்சோலை 4 டைம் வந்துருக்குறேங்க. இங்கே 2 டைம் சாப்பிட்ருக்கிறேன், சூப்பராக இருக்கும். சரிங்க, அப்படியே நம்ம அருவிக்கு போவோமா? வாங்க போனால் போய் சுற்றி பார்ப்போம். ஓகேங்களா மக்கள்ஸ், கொல்லிமலையில் பல வகை நிறைய கிடைக்குங்க. அதை விட இங்கே புளியஞ்சோலையிலையும் கொல்லிமலையில் கிடைக்கிற அளவுக்கு புளியஞ்சோலையிலும் இங்கே எல்லா பழம் கிடைக்குதுங்க. இப்போ இங்கே எல்லா பழமும் இங்கே சீசனுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது. இங்கே எத்தனை வருஷமா கடை வச்சுக்கிறீங்க? 47 வருஷமா வச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் கொல்லிமலைக்கு மேலே கிடைக்கிறதுங்களா இல்லை இங்கே மேலே இங்கே இருக்கிற பழமெல்லாம் வந்து கொல்லிமலையிலேருந்து வருது? ஓ, இந்த கொல்லிமலைக்குள்ளே விளையிறது. ஓ சரி, நான் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்து போகிறப்ப வந்து பழம் வாங்கிட்டு போயிடுறேன். சரி கடைசி பாதி பழம் வந்து கொல்லிமலைக்கு மேலே கிடைக்குதுங்களா? மீதி பழமெல்லாம் வந்து புளியஞ்சோலையிலேயே விளையிறது தாங்க. இங்கேயும் ஓரளவுக்கு பழமெல்லாம் இருக்க மாட்டேது. அதாவது முக்கியமாக வந்து பலாப்பழமெல்லாம் இங்கே தாங்க கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்க, இந்த சைடு நிறைய ஹோட்டல் இருக்குங்க. இங்கே நீங்கள் காரு 2 வீலர் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. ஆடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம போவோம். இந்த பலாப்பழம் பேர் என்ன? இது பலாப்பழத்துக்கு இது வேறு ஏதாவது ரகம் இருக்குதுங்களா? என்ன பேருங்க இது? மொட்டு பேலாங்களா? இது எவ்வளோ, ஒரு கிலோ கணக்குங்களா? இல்லை கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. ஒரு பழமே அப்படியே எடுத்தாங்க? பழமே எடுத்தா 700 800 வரும். ஓ, இங்கே இருக்குதுங்களா மக்கள்ஸ்? இந்த பழம் வந்து ஒரு கிலோ வந்து 100 ரூபாய்ங்களாமா. இது ஒரு பழத்தை அப்படியே வாங்கினீங்கன்னா 700 800 அந்த மாதிரி வருங்களாமா. ஓ, இந்த பழத்தை வெட்டி அங்கே வச்சிருக்கிறீங்களா? ரைட். மக்கள்ஸ், இந்த பழத்தை தான் அப்படியே வெட்டி இங்கே வச்சுக்கிறாங்க. இந்த பழத்து பேர் என்ன சொன்னீங்க? ஒட்டு பலாவா? ஒட்டு பலாங்களாமா? பேரே பயங்கரம் வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது. சரி ஓகே, சரிங்க.
மக்கள்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை இருக்குதுங்க. நீங்கள் என்ன ஜூஸ் வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சர்பத்து, லெமன் ஜூஸு நீங்கள் எதுவும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இந்த சைடு பணியாரம். இன்னும் பணியாரம் கடைங்களா? 10 ரூபாய்க்கு எத்தனை பணியாரம்? 4 கொடுக்குறோம். 4ங்களா? ஓகே. அதுக்கு சாம்பார் இதெல்லாம் எல்லாமே ஓகே. எல்லா பழமும் அப்படியே வெட்டி வச்சுக்கிறாங்க, டிஸ்பிளே பண்ணி சூப்பராக வச்சுக்கிறாங்க எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா கம்மங்கூழுங்க. இங்கே உங்களுக்கு சைவமாக சாப்பிடணும் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி இருக்குங்க, சூப்பராக டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறாரு அண்ணன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸு, அப்புறம் சர்பத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலகாரம், பணியாரம் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. எல்லாமே கிடைக்கிது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி மீன், அப்புறம் இதெல்லாம் கோழியெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நீட்டாக வாங்கிக்கலாங்க, வந்து சாப்பிட்டுக்கலாம். மக்களே பாருங்க, கொல்லிமலையிலிருந்து இந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கிருந்து தாங்க இந்த தண்ணி இங்கே வந்துட்டு இருக்குது. பாருங்க பங்கமாக இருக்குதுங்க. இருங்க அப்படியே 2Xல போட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, அப்படியே உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துருமா, வாங்க போகலாம். குருவாயூர் அம்மன் கோயிலுங்க, புளியஞ்சோலை, திருச்சி மாவட்டம். மக்கள்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரியம்மன் மாதிரி தெரிவார், ஏன்னா ஸ்ரீ ஆதி விநாயகருங்க. பார்த்தா விநாயகர் மாதிரி தெரிய மாட்டார். இருங்க பேக் கேமராவில் போய் உங்களுக்கு காட்டுறேன். மக்கள்ஸ் இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஸ்ரீ ஆதி விநாயகர் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் டைப்பில் இருக்கிறாரு, ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருங்க. மக்கள்ஸ் பாலசுப்ரமணியன் முருகருங்க, எல்லாம் வணங்கிக்குங்க. மக்கள்ஸ் குருவாயூர் அம்மன் கோயில் வந்து கொல்லிமலையோடைய காவல் தெய்வங்க, காவல் தெய்வம் புளியஞ்சோலை, திருச்சி மாவட்டம். இந்த மாரியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலைக்கும் சரி கொல்லிமலைக்கும் சரி காவல் தெய்வமாமா, அதனால வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அந்த டைப்லேயே வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஐயா வந்து சொல்றாரு, இந்த கோயிலுடைய பூசாரிங்க வரலாறுங்களா மக்கள்ஸ். ஐயா வந்து கோயிலுடைய வரலாறு வந்து தெளிவாக சொல்றேன்ட்டாரு. நம்மளால அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை படிக்க முடியலைங்க. ஐயா சொல்றாரு, பேக் கேமரா போய் ஐயா சொல்ற அந்த வரலாறு கேட்போங்களா, வாங்க மக்கள் போவோம். ஐயா வணக்கங்க ஐயா, வரலாறு சொல்லுங்க ஐயா. கொல்லிமலைக்கு முதல் வந்த தெய்வம் ஸ்ரீ குருவாய் அம்மன் கோயில் தான். ஓகேங்க ஐயா. ஆலயம் இது பழைய ஆலயம். அதுக்கு பிற்பாடு இன்னும் 27 தெய்வங்கள் இருக்கிறது. இருந்தாலும் காவல் தெய்வம் கொல்லிமலைக்கு இந்த குருவாய் அம்மன் தான். இதனுடைய வரலாறு என்னன்னாக்கா, கலியுகம் 5072 10/11/1971 கோயில் கட்டி கும்போசியம் புதன்கிழமைக்கு நடந்தது. புதுப்பித்த கோயில் பூந்தால் குருவாய். கிரேதா யுகத்தில் ராவணன் நாளில் மயன் இலங்கை காக்க, இளங்கனின் சுக்கிரன் மதுவனம் காக்க கொல்லியம் பூம்பாவையும் படைத்தான். விவேசனுக்கு வைகுண்டம் காட்ட லோபாமுத்திரைட்டு காவிரி வடர்கரை கூட வந்த சாம்பவன் மனைவி அகிலாண்டம் அடிய, அவள் உடலில் இளங்கனி பூந்து செந்திதியாக ஏறி அகிலாண்டமானாள். 7ஆம் நூற்றாண்டில் வந்து ஆதிசங்கரனுக்கு இந்த அம்பாள் காட்சி கொடுத்திருக்கு. சங்கரா நீ என்னை வணங்கு, நீ பெரும்புகள் பெறுவாய், என் பேர் காமாட்சி, நான் கொல்லிமலை போறேன்னா அப்படியே ஒளி அடைந்தது. போகும் வழியில் வைரி செட்டியால் சிறைப்படுத்த கொல்லியம் பூம்பாவால் சிரமிட்டு இந்த மலையை படைச்சது அந்த கொல்லி பூம்பாங்கிறது அந்த அம்மா தான் படைச்சிருக்குது. அதனால வந்து கொல்லி பூம்பாவை கேட்டு இந்த மலைக்கு காவலாக வர்ற பக்தர்களுக்கு பகைவரை தடுக்க வானம் வரை உயர்ந்து பூமியில் குறுகியதால் குருவாய் என பெயர் பெற்றும் இங்க உள்ள நிலங்கள்லாம் வந்து விவசாயத்தை நம்பி இருக்குது. விவசாயம் காயுதுனாக்கா குருவாயை வந்து வணங்கினாக்க உடனே எந்த கடல் இருந்தாலும் மேத்த கொண்டா விட்டு மழை பெய்ய வச்சு தண்ணி உடனே வந்துடும். அதனாலதான் நிலம் நீர் மழை மக்களை என்னை காத்து வருவதால் என்னை நற்பெரும் பெறுவோமாக என்று இவளை வணங்குகிறோம். சூப்பருங்க ஐயா. இந்த மழை வேண்டும் அப்படின்னா குருவாயை வணங்கினோம்னாக்க இந்த மழையை கொண்டா விட்டு விவசாயத்தை காப்பாத்திடும். ரைட்டுங்க ஐயா.
அதுக்கு தான் இந்த அம்பாளை வந்து வணங்கணும். வர்ற பக்தர்கள் அனைவரும் இந்த குருவாயை வணங்குறாங்க. ஓ ரைட்டுங்க. மீண்டும் எல்லோரும் வந்து இவங்களை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓகே நன்றிங்க. அதாவது கொல்லிமலைக்கும் நம்ம புளியஞ்சோலைக்கும் காவல் தெய்வமா இருப்பது வந்து குருவாயூரைய அம்மன்ங்க, குருவாய் அம்மன். ஆமா, அதனால ஸ்டேஷன் மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. அதான் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கு. ஓ ரைட்டு, சூப்பர் செட்டிங்ஸ். ஓகேங்க, நன்றிங்க ஐயா. காவல் தெய்வம் இந்த குருவாய் அம்மன். குருவாய் அம்மன் தான் காவல் தெய்வம், குருவாய் அம்மன். ஓகேங்க ஐயா, ஓகேங்க, நன்றிங்க ஐயா. ஓ ரைட்டுங்க, நமஸ்தே. நன்றிங்க. உருவாகி மனமாகி உலகெங்கும் ஒளியாகி திருவாகி திசையாகி திசையெல்லாம் மரணாகி உருவாகி அமைத்தாக்கும் அந்த குலதெய்வமே வருவாய் வாழ்ந்து வந்து நலம் பெறுகிறே, வருவாய் வாழ்ந்து வந்து நலம் பெறுகிறே. நல்ல பாட்டு. ஆமாம், குருவாயம்மா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விவசாயம் வந்து நல்லா கிடைக்கணும், அதேமாதிரி எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். நன்றி குருவாயம்மா, எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருக்குமா கொல்லிமலையிலையும் புளியஞ்சோலையிலையும். சரிங்கய்யா, மணி அடிக்க இல்லையா இருக்கு? பெரிய மணி அடி. பெரிய மணி இங்கே இருக்குங்களா? ஓகே, அந்தனே மக்கள் நல்லா ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் பூஜை செய்யப்பட்டாச்சு. ஐயா பயங்கரமாக இருக்கிற. நீங்கள் புளியஞ்சோலை வந்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்துட்டு நம்ம குருவாயம்மனை வந்து வழிபட்டுட்டு போங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகேங்கய்யா, சரிங்கய்யா, வரங்கய்யா. சரி, நான் வந்து பரமத்தி 7 இது வந்து மக்கள் 7, மக்கள் 7ன்னு போட்டீங்கன்னா சேனல் வந்துடும். இல்லையா இங்க இருக்க அந்த பலாப்பழம்லாம் ரேட் எவ்வளோண்ணா? கிலோ கணக்குங்களா இல்லை பழக்கணக்கு? ஒரு பழம் எவ்வளோ வரும்? 300 400 அந்த மாதிரி வருங்களா? இது இங்கேயே விளையிறது புளியஞ்சோலையிலேயே. சிங்கரகர் பழம் வந்து பார்த்தீங்கன்னா 300 400 வருதுங்களாமா. பரவாயில்லைங்க, இது கொல்லிமலையிலே விளையிறது தான். நீங்கள் இப்போ ஓடையில் குளிக்கிறீங்கன்னா ஐயாட்ட வந்து ஷாம்பு சோப்புக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாங்க. என்னன்னா அது? ஆனால் இது முடவாட்டுக்கால் கிழங்கு மூலிகை சூப்புன்னு சொல்கிறதுண்ணா. ஓ சரி சரி. இந்த பாருங்கண்ணா, ஆட்டுக்கால் கிழங்கு மாதிரியே இருக்கணும். ஓ, அது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, வாய் பிடிப்பு, செரிமான கோளாறு, இந்த மாதிரி சளிக்கு நல்லது. ஓ, இந்த வாத பிரச்சனைக்கு, நரம்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த கொல்லிமலை விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஆமாம், அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு மூட்டு வலிக்கு, நரம்பு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யணும். ஓ ரைட்ண்ணா. அதே ஓ பயங்கரமாக இருக்குண்ணா. அந்த மாதிரி எவ்வளோ ஒரு கப்பு? 10 ரூபான்னு கொடுக்கும். கப்பு 10 ரூபாய்ங்களா? ரைட். பல நோயை குணப்படுத்துது. ஆமா, அந்த தண்ணியில குளிச்சுட்டு வரவங்களுக்கு தண்ணி நல்லா குளுமையா, நல்லா ஜிலுஜின்னு ரொம்ப புளியஞ்சோலை ஓடையில குளிச்சுட்டு வந்தோன்னே இது குடிச்சா நல்லதுங்கிறீங்க. சளி பிடிக்காது. ஓ, அவங்க கால் சிலிப்பாய் இந்த மூட்டு வலிக்கெல்லாம் வர நல்லா செரிமான பசி எடுக்கும், நல்லா பசியை தூண்டக்கூடிய ஒரு விசேஷம். கால் வலிக்கு ரொம்ப விசேஷம். இந்த கிழங்கு ரொம்ப விசேஷமா முடவாட்டு கால் கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கொல்லிமலை கிழங்கு மூலியமா செய்யக்கூடிய சூப்பு. நல்லா செரிமான கோளாறு, நல்லா பசி எடுக்கும், வாதம் பித்தம் கப்பத்தெல்லாம் சரி பண்ணி மூட்டு வலிக்கு ரொம்ப விசேஷமான கிழங்கு. எல்லாம் மலைகள்ல இது பெரும்பாலும் கிடைக்கும். மலை அடிவாரம் மலைகள்ல இந்த கிழங்கு நல்லா கிடைக்கும். சூப் நல்லா இருக்கும். ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். சைவம். இந்த கிழங்கு வந்து சைவம். நிறைய பேர் வந்து ஆட்டுக்கால்னு கூட நினைச்சுப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆட்டுக்கால் கிழங்குன்னு பேருங்க. அது வந்து ஒரு சைவம், ஒரு வேறு தான் இது. அது வேறு தாங்க. மலையில பாறை இடுக்குலையும் அந்த மலையில அந்த மரங்களோட இடுக்குல விளையக்கூடிய அது வேறு தாங்க. வேறு தான். பாத்தீங்கன்னா அந்த கால் மாதிரியே இருக்கும், நல்லா முடியா ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும். ஓ ரைட்ண்ணா, சரிண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி, ரத்தக்கட்டு, சுளுக்கு, அடிப்பட்ட வீக்கம், நரம்பு வலி, முட்டி தேய்மானம், குதிகால் வலியாத்துக்கும் போடக்கூடிய தைலம்னா நம்மளே தயாரிக்கிறோம். இங்கே அடிவாரத்தை தயாரிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மூலிகை செம்பில் வந்து போடணும். இங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை, வேறு, கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா இடிச்சு நச்சு போட்டு ஊறல் போட்டு அதுக்கப்புறம் செம்பில் போட்டு தயார் பண்ணக்கூடிய இந்த ஒரு அற்புதமான தைலம். வாத வலி, மூட்டு வலி, முட்டி தேய்மானம், அடிப்பட்டது, சுளுக்கு, குதிகால் வலி, வீக்கம், நரம்பு பிடிப்பு, முட்டி தேய்மானம் எல்லாத்துக்கும் இந்த தைலம் நல்லா வேலை செய்யணும். எவ்வளோ பிரைஸ்? 100 ரூபாங்கண்ணா. 60 ரூபாய்ங்களா? ஆமாண்ணா, நல்லா வேலை செய்யும். இது வந்து 100 ரூபாய்ங்க மக்கள். ஆமாங்கண்ணா. இந்த தைலம் அந்த சின்னதாக இருக்கிறதுனா அது பார்த்தீங்கன்னா 2 தைலம் வச்சுக்கணும். ஓமவலி தைலம் சொல்லக்கூடியனா வந்து பார்த்தீங்கன்னா சளி, தலைவலி, ஜலதோஷம், மூக்கடப்பு, கழுத்து வலி, பல்வலி, சுடு தண்ணியில் ஆவி பிடிக்கிறது, குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் போடக்கூடிய இந்த தைலம் பார்த்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. குழந்தைங்க தொண்டையில் நெஞ்சில் தேய்ச்சி நல்லா தூக்கம் வரும், நல்லா சளிக்கு நல்லது. அதே மாதிரி தலைவலி, பல்வலினா பஞ்சில் வச்சு அடக்கி கொடுத்தா இது ஓமவலி தைலம் சொல்லக்கூடியனா. இது நல்லா வேலை. இது பிரைஸ்னா? இது 50 ரூபாங்கண்ணா. 50 ரூபா. ஓகே.
மக்கள்ஸ் நாம் ஓடையில் குளிக்கிறதுக்கு 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கியாச்சு. வாங்க போய் ஓடையில் குளிப்போம். அப்படியே வேறு லெவல் இருக்குங்க. அங்கே பாருங்க, நல்லா வாய்க்கா மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது அங்கங்கே. ஏன்னா 2 நாளாக கொல்லிமலையில் பயங்கர மலைங்களாமா, அதனால அந்த தண்ணியெல்லாம் வந்து புளியஞ்சோலைக்கு ட்ராவல் பண்ணி வந்துருச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் 10 ரூபா வாங்கினா தான் நீங்கள் உள்ளே வந்து குளிக்க முடியும். ஓகேங்களா, நான் டிக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வாங்க அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். பயங்கரமாக இருக்குங்க. நான் மக்கள் கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு சண்டேங்களா, நாளைக்கு ஃபுல்லாக வரும். இன்றைக்கி வந்து நான் சனிக்கிழமை தான் வந்திருக்கேன், சாட்டர்டே. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள்ஸ் இங்கே வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்க பார்த்தீங்களா, பாருங்க நடக்கிறீங்களா, எல்லாம் கல் வந்து திட்டாக இருக்குதுங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இடிச்சு கீழே வந்துடுவாங்க. அப்புறம் பல்லு போட்டெல்லாம் பறந்துடும், பார்த்து தான் போகணும். எல்லாம் வெறும் கல்லாக தாங்க இருக்குது. வேறு லெவலுங்க, பயங்கரமாக இருக்குது. மக்கள்லாம் வந்து இந்த சைடு மக்கள் கூட்டம் ஃபுல்லாக இருக்குங்க. நான் கூட இல்லைன்னு நினச்சேன். இங்கேலாம் மக்கள் கூட்டம் ஃபுல்லாக தாங்க இருக்குது. எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி நிறையா போகுது. கொல்லிமலை பாருங்க மக்கள்ஸ், இங்கே பாருங்க பங்கமாக இருக்குதுங்க. இங்கே போகக்கூடிய நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொல்லிமலை இருக்குது பார்த்தீங்களா, கொல்லிமலைக்கு மேலே வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்லி ஒரு அருவி இருக்குங்க. அந்த அருவியிலிருந்து தான் நம்ம புளியஞ்சோலைக்கு தண்ணி வருதுங்க. இதுதான் இங்கே இப்படி ஓடையாக போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் குளிக்கிறாங்க, இங்கே விவசாயம் பண்ணுறாங்க இந்த நீரை வச்சு தான். அதே மாதிரி மீன் பிடிச்சி மக்களுக்கு வந்து வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இங்கே பாருங்க நம்ம தலைவர். மக்கள்ஸ் ஒரு விஷயம், நீங்கள் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலு, உங்களுடைய பர்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்தீங்களே, இவர் வந்து தூக்கிட்டு போயிடுவார். அதனால 2 பேர் வந்தீங்கன்னா ஒருத்தர் குளிங்க, ஒருத்தர் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம தலைவர் தூக்கிட்டு போயிடுவார். பாருங்க, இட்லி விட்டு அமுக்கு நமுக்குறாப்புல. பரவாயில்ல, தலைவருக்கு நல்ல தீனி தான். ஓகே மக்கள்ஸ், நாம்பளும் போய் அப்படியே குளிப்போம். குளிக்க மாட்டேங்க, கையால் மூஞ்சி மட்டும் கழுவிப்போம். பயங்கரமாக இருக்குங்க. அவுட்டோர்லாம் பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மக்கள்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே இது பெரிய விஷயங்க. இவ்வளோ நீர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா மேலே இருக்கும், கொல்லிமலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அந்த தாய்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து இந்த புளியஞ்சோலை தண்ணியை தொட்டு கும்பிட்டு தான் நமக்கு கைகால் மூஞ்சியாவது கழுவிக்கணும், குளிக்கணும். ஓகேங்களா, வாங்க போவோம். மக்கள்ஸ், அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா அபாயம் டேஞ்சர்னு போட்டு எழுதியிருக்குங்க. ஆனால் இது கீழே வந்து பயங்கர ஆழமாக இருக்கும் போல். இல்லைன்னா அந்த இடத்த அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த யாரும் குளிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபுல்லாக ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க, அப்படியே நாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக போய் கையால் முடிஞ்சாது கழுவிப்போம். ஐயோ, நான் எப்படி போக போகிறேன்னு தெரில. ஏன்னா எனக்கு உண்மையாலுமே நீச்சல் தெரியாதுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. அதனால் ரொம்ப ஆழமான பகுதிக்கெல்லாம் போக போகிறது கிடையாது. அதேமாரி அருவிங்கிறது வந்து அந்த சைடு வருங்க. அந்த சைடு கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போகணும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு போனோம்னா அந்த சைடு அருவி மாதிரி சின்னதாக கொட்டும். அந்த தண்ணி தாங்க இப்படி வருது. இல்லையா? மக்கள் 7 பிள்ளைங்க 2 பேர் ஜாலியாக இருக்கா? ஓகே. குளி தம்பி, உன்னை வீடியோ இருக்கிறேன் பயங்கரமா. குளிக்க மாட்டியா? நீச்சல் அடி. 2 பேருக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியாது. நீங்க முழுகி போயிட்டானே. சரிங்க மக்கள், எல்லாம் குட்டீஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, அந்த பாப்பாவுக்கு நீச்சல் தெரியாதாம்மா. அந்த பையன் நீச்சல் தெரியுங்கிறான், உண்மையா பையன்னு தெரியல. சரிங்க, அப்படியே நம்ம குளிச்சுட்டு அப்படியே பார்ப்போம். அந்த சைட்லாம் பாருங்க, மக்கள்லாம் பயங்கரமாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சைட்லாம். ஓகேங்க, வேற லெவல் இருக்கு. ஏன்னா ஒரு 2 வாரமாக இங்கே நல்ல மழைங்களாமா. அதுவும் அதுக்கு நேற்று ஒரு 2 வாரத்தில் பேஞ்ச மழையை விட இப்போ 2 நாளாக பேஞ்ச மழை தான் ரொம்ப அதிகம்னு சொல்லி அந்த கோயிலில் பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த மாரியம்மன் கோயில் பூசாரி சொல்லியிருந்தாரு, பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னாரு. பரவாயில்லைங்க, சுற்றி வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். ஏன்னா மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குங்க. இன்றைக்கி கூட நாளைக்குனா நல்லா இருக்கும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா, ஓகே, நம்ம அப்படியே குளிப்போம். மக்கள்ஸ் எல்லோரும் குளிக்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம கையாலாவது கழுவிட்டு போவோம். பாருங்க, காலை உள்ள விட்டேன். ஐயோ, செம ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. 3 வேளை சாப்பாடு போட்டால் கம்முன்னு இங்கேயே இருந்துக்கலாம். ரூம்பு வாடகை கட்ட தேவையில்லை, கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லை, மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, எவனுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக இங்கேயே இருந்துக்கலாம். கொல்லிமலையிலே எல்லா பழம் கிடைக்குதுங்க, சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இங்கேயே இருந்துக்கலாம். மக்களே, காலை அழைச்சோன்னே அப்படியே வெயிட் ஆகுது.
சூப்பருங்க. நல்ல வேலை மைக்கு உள்ள கண்ணாடி தான் விழுந்துச்சு. மக்கள் குளிச்சாச்சுங்க. புளியஞ்சோலை வந்து 30 செகண்டில் குளிச்சிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா என்கிட்ட மொபைல் இருக்குது, கேமரா இருக்குது, அப்புறம் மைக்கு இருக்குது, பர்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் குளிச்சுன்னு வைங்களேன், பாவம் இவங்களாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவர் நம்ம தம்பி குரங்கு இருக்கிறாப்புல பார்த்தீங்களா, அவர் தூக்கிட்டு இந்த புதற்காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஓடிடுவாப்புல. அப்புறம் நான் அவரை பிடிக்கவே முடியாது. அப்புறம் அவ்வளோதான், நான் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் புளியஞ்சோலையே நம்ம இருந்துக்க வேண்டியதான். ஆமாங்க, சரிங்க. அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அடுத்து போய் நம்ம மீன் சாப்பிட்லாம். மீன் குழம்போட சாப்பாடு கிடைக்காதாட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சைடு கிடச்சிது, மேட்டூர் இந்த பூலாம்பட்டி அந்த சைடெலாம் மீனோட சாப்பாடு கிடச்சிதுங்க. இங்கேயெல்லாம் மீனோட சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நாட்டுக்கோழி வறுவல் இந்த மாதிரி தான் கிடைக்குதுங்க. மீன் கிடைக்குது, மீன் சாப்பிடுவோம். அப்புறம் அந்த சூப்பு சாப்பிடுவோம். ஏதோ சைவமான ஒரு சூப்புன்னு சொன்னார்ல, அது சாப்பிட்டு பார்ப்போம். அதெல்லாம் சாப்பிட்டது இல்லைங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் பணியாரம் சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் ஏதோ ஒரு பழங்கிது எனக்கு தெரிஞ்சு பலாப்பழம் வாங்கிட்டு போயிடலாம். சீசனுக்கு 3 மாதத்துக்கு தான் கிடைக்கும், அப்புறம் விட்டா கிடைக்காது. அதனால பலாப்பழம் வாங்கிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஓகே, சரிங்க. அப்படியே இங்கே ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு ஜூஸ் கடையில் போய் மீட் பண்ணுவோம். அப்புறம் அந்த சைடு ஏதாவது முக்கியமான ஏதாச்சும் ஒரு காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லொக்கேஷன் ஏதோ ஒரு இடம் நல்ல இடமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே மக்கள்ஸ், அப்படியே நம்ம கிளம்பலாங்களா? வாங்க கிளம்புவோம். கையால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டுங்க. நீ ஏமாந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடும். ஆமாம், நாங்கள் ஒரு 2 வருஷம் நான் வரப்போ சாப்பாடு கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. சாப்பாடு போனால் பரவாயில்ல, பர்ஸு மொபைல் எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். பத்திரமா பார்த்துக்குங்க. அவருக்கு சாப்பாடு தரலாம், தப்பு இல்லை, தூக்கிட்டு போயிட்டா வம்பு. உங்களுக்கு புளியஞ்சோலை சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் அருமையா இருக்கு. ஆமாண்ணா. ஓகே, மற்றபடி குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இதமான சீதோஷ நிலை. ஓ ரைட்டு. மக்கள் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு இயற்கை அவ்வளோ அருமையா இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இதோட அதிகமாக இருக்கு. நான் எங்கள் ஊர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா அதே மாதிரி ஈரோடெல்லாம் வந்து வெயில் பின்னி எடுக்குது. இங்கே வந்தோடனே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட், தந்தையார்பட்ட பக்கம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓ ரைட்ண்ணா. ஓகேண்ணா, நீங்கள் இதே ஒரு லோக்கல் தான்? லோக்கல் தான், நாங்களும் லோக்கல் தான். மீன் சாப்பிடலாம், சாப்பிட்டீங்களா? மீன் இனிமே தான் சாப்பிடுறோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓகே, பிடிச்சிருக்கு. குளிச்சிட்டிங்களா? குளிச்சாச்சு. ஓகே, சரிண்ணா, பாய்ண்ணா. தேங்க்யூ. நம்ம சேனல் வந்து மக்கள் 7, மக்கள் 7. எப்போ இது? நாளைக்கு சாயந்தரம் வீடியோ போடுவோண்ணா. சரி மக்கள்ஸ், இங்கே பாருங்க, நம்ம தலைவரை நிம்மதியாக படுத்திருக்கிறாரு. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், தொல்லையும் இல்லாமல். இவருதான் உண்மையிலேயே சொர்க்கத்தில் இருக்கிறாப்புல. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இந்த நிம்மதி கிடைக்காது. 3 வேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த அருவியில் குளியல், இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? உண்மையில் சொல்ல போனால் அவர் தான் மனுஷன். நாம் தான் வந்து நாய் படாத போடுறோம். உண்மையிலே அவர் சொர்க்கமாக தூங்குறாருங்க. அதுவும் மழை படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பாருங்க மக்களை, எப்படி போது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க, பார்க்கறக்கே வேற லெவல் இருக்குங்க. மக்களே வேற லெவல் இருக்குங்க. இதுதாங்க ஓட தண்ணி. இந்த ஓட தண்ணி தான் வந்து புளியஞ்சோலை கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய மன்றங்களுக்கு இந்த தண்ணி பயன்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவுட்டரில் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கிராமத்துக்கு இந்த நீர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுதுங்க. பார்த்தவங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும், வேற லெவலுங்க விவசாயத்துக்கு சூப்பராக இந்த தண்ணி பயன்படுது. மக்கள்ஸ், அப்படியே அந்த புளியஞ்சோலை அருவி அந்த சைடு கொட்டி அப்படியே ஓடையாக போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுலேருந்து அப்படியே யூட்டன் அடிச்சு இந்த சைடு வந்துட்டுங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு இங்கே ஒரு தண்ணி போயிட்டு இருக்குது. இது ஒரு சின்ன ஓடையாட்டு இருக்குது. 2-3 ஓடையை பிரியுதுங்க. பார்ப்போம், இந்த சைடு ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் இருந்தால் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மக்கள், இது ஏதோ ஒரு சின்ன குட்டி பாதையாக போகுதுங்க. அதுக்குள்ள வந்து தான் இந்த மக்கள் எல்லாம் இங்கே போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்க என்னன்னு ஒன்றும் தெரியலீங்க. நான் இந்த சைடில் வந்தது இல்லை. பாருங்க, அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்களா? அந்த சைடு ஒரு வழி இருக்குதுங்க. இதே மாதிரி அந்த சைடு ஒரு பாதை இருக்குது. அது கொஞ்சம் பெரிய பாதை, மக்கள் அங்கே தான் அதிகம் போகிறாங்க. இந்த சைடு ஒரு பிரியுதுங்க, ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி இந்த சைடும் போகுது. 2-3 ஓடையே பிரியுதுங்க. 2x போட்டுப்போம். இது சூப்பராக இருக்குதுங்களா? அவ்வா, சூப்பராக இருக்குதுங்க மக்களே, என்ன சொல்கிறது போங்க. மோட்டர் விளாக்ஸ்
ஹீல்ஸ் விலாக்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்புறோம் நம்ம போக நல்லா சூப்பராக பண்ணிடலாம். மக்கள் இங்கே பாருங்க அப்பா, நம்ம சிவலிங்கம் ஒன்று பெருசாக வச்சுக்கிறாங்க, சூப்பருங்க. ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாயா. இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லோரும் நல்லபடியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு பாதுகாப்பாக போகணும். ஓம் சிவாய நமக. வந்து சிவனப்பாவுடைய சொல்லாயுதம். ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவாய நமக. மக்கள்ஸ் இப்போ வந்து நீங்கள் புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய அருவியில் குளிச்சாலும் சரி, ஓடையில் குளிச்சாலும் சரி, குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் துணி மாற்றிக்கலாம். இது வந்து பெண்களுக்கு துணி மாற்றக்கூடிய இடங்க, இது வந்து ஆண்களுக்கு துணி மாற்றக்கூடிய இடம். இந்த சைடு எங்கள் பேக் கேமரா வந்து உங்களுக்கு காட்டுறேன். மக்கள்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்கள் வந்து இங்கே ட்ரெஸ் மாற்றிக்கலாம், ஆண்கள் வந்து இங்கே ட்ரெஸ் மாற்றிக்கலாம். இது துணி மாற்றக்கூடிய இடங்க. நீங்கள் காட்டுக்குள்ளேயெல்லாம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் உடை மாற்றிக்கொண்டு சாப்பிடலாம், செல்லலாம். ஓகேங்களா? ஓகே. இதை பாருங்க மக்கள்ஸ், அது தெரியாமல் எல்லாம் காட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கேயே இருக்குங்க, 2 ரூம் இருக்குது, ஆண்கள் பெண்களுக்கும் உடை மாற்றக்கூடிய இடம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், போய் அருவியில் வந்து நல்லா கையால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துட்டுங்க. நான் குளிச்சா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லி கையால் மூஞ்சி தான் கழுவுனேன். இருந்தாலும் ஒரு சூப்பு குடிச்சிட்டு போயிடுவோம். அண்ணா ஜம்முன்னு போட்டு தராரு. சளிக்கு நல்லது, பசி எடுக்கும், செரிமானம் நல்லது, மூட்டு வலிக்கு அருமையா இருக்கும். ரைட். கிழங்கு முடவாட்டுக்கால் கிழங்கு மூலிகை கிழங்குல செய்யறது. ஆட்டுக்கால் எப்படி நம்ம மாமிச ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்றோமோ அதே போல இருக்கும். நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க. ஓகேண்ணா. சாப்பிடுங்க. 10 ரூபாய்ண்ணா? 10 ரூபா. ஓகே மக்கள்ஸ், 10 ரூபா. மக்கள்ஸ் நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு வந்து நீட்டாக இந்த மாதிரி குளிச்சுக்கலாம். சளி பிடிக்காது, தலைவலி வராதுங்க. மாசம் சும்மா எழுப்புதுண்ணா, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. ஓகே மக்கள்ஸ், இதோட நம்மளுடைய புளியஞ்சோலை விளாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெறுதுங்க. அதான் வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ போகிற வழியில் பணியாரம் சாப்பிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாட்டி வந்து பலாப்பழம் வச்சுருக்கிறாங்க. அப்படியே நம்ம பலாப்பழம் வாங்கிட்டு அப்படியே ஜம்முன்னு போகிற வழியில் பணியாரம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, புளியஞ்சோலை எப்படி தெரியுது. சரிங்க மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட ஒரு பலாப்பழம் வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. ஒரு 200 ரூபாய்க்குள்ளே பார்க்க சொல்லிக்கிறேன். இருங்க, பேக் கேமராவில் போய் எல்லா பழத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பழத்தில் என்னென்ன ரகம்னா இருக்கு? நமக்கு கொடுக்கக்கூடாது. எதுனா நமக்கு தெரியாதா? சரி, 200 ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குண்ணா. என்ன ஒரு வியாபாரி பழம் கேரளா தெரியலிங்கிறீங்க. ரகத்து பேர் தெரியாதுங்களா? எதுனா இருட்டீங்களா? அவருக்கு தெரியாதுங்களா? சரி ஓகேண்ணா. சரிண்ணா, ஒரு 200 ரூபாய்க்குள்ள ஒரு பழம் எடுங்கண்ணா. எதுனா இது இல்லைங்களா? எதுனா இது 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 மக்கள்ஸ், நம்ம வந்து அண்ணன் தூக்குறாரு பார்த்தீங்களா, அந்த பழத்தை தாங்க நம்ம செலக்ஷன் பண்ணிக்கிறோம். சுப்பிரமணிக்கு மேலே தாங்க வச்சிருக்கு வேளாப்பழம். இந்த பழம் வந்து 200 ரூபாய்ங்க. மீதி எல்லாம் 400, 700, 800. பழத்தை அதாவது பழத்தை சைஸை பொறுத்து ரேட்டுங்க. பெரிய பழமாக இருந்தால் 700, 800 கூட போகுது. ஓகேங்களா? ஓகே. சரி, ஃபைனலாக அண்ணங்கிட்ட அவர் சொன்ன பணத்தை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பனியார கடைக்கு வந்தாச்சுங்க. இந்த அக்கா தான் வந்து புளியஞ்சோலையில் பனியாரம் சொல்கிற அக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பனியார ராணின்னு வச்சுக்கலாம் அக்காவை. ஏங்க அக்கா? ஓகே. தனம் டிஃபன் ஸ்டாலுங்க. இங்கே வந்து இட்லி, குழி பனியாரம் எல்லாமே கிடைக்குது. அக்கா, நீங்கள் எத்தனை வருஷம் உங்கள் பனியாரம் கடை வச்சுருக்கிறீங்க? நான் வந்து 18 வருஷமா வச்சிருக்கிறேன். 18 வருஷமா வச்சுருக்கிறீங்களா? ஓகே ஓகே. 18 வருஷமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே நான் தான். ஓ, இந்த கொல்லிமலையில் வந்துங்க குழிப்பணி ஆரம்பின்னு வச்சது நான் மட்டும்தான். ஓ, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஓ, சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இதே தான் என் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இடையில கொஞ்சம் போடலன்னா அப்புறம் மறுபடியும் இதே வந்து நான் மறுபடியும் போட்டுட்டு இருக்கேன். 10 ரூபாய்க்கு எத்தனை பணியாரம்? இப்போ முன்னாடி 4 பணியாரம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ விற்கிற விலைவாசி அதிகமாக. ஆமா ஆமா. அதனால 2 பணியாரம். ஓ, 10 ரூபாய்க்கு 2, 20 ரூபாய்க்கு 4ங்களா? ஆமா. ஓகே. அதுக்கு சைடிஷ் ஏதாவது குழம்பு தரீங்களா? குருமா, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. சூப்பருங்க. இடையில விற்கிற விலைக்கு இதெல்லாம் தரவே முடியாது கண்டிப்பா. தேங்காய் விற்கிது 20 ரூபா. ஆமா. ரைட். பண்றது மக்களுங்க கலக்குறீங்களே. நான் வந்து இந்த ஆயில் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டாக்க உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது. ஓ, ரைட். கண்டிப்பா. அதே மாதிரி கடையில வாங்கி பணியாரம் மாவு வாங்கி ஊத்த மாட்டேங்க. நம்ம வீட்லயே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பிடுறவங்களும் நல்லா இருக்கு. ஓ, ரைட். அதோட அதாவது வந்து நம்ம உடம்புடைய குறிக்கோள் அதுதான்.
நீட்டாக மக்களுக்கு தரணும்னு. ஆமா. ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலைக்கு நீங்கள் வரணும்னா அக்காவை தாண்டி தாங்க நீங்கள் போகணும். அதாவது எல்லா ஊருக்கு போகணும்னா விநாயகரை கும்பிட்டு தாங்க போவோம். அந்த மாதிரி அக்கா வந்து ஒரு காவல் தெய்வமாட்ட நீங்கள் பனியார் கடை தாண்டிட்டு தான் இது வழியாக இந்த ரோட்டு வழியாக புளியஞ்சோலை போகணும். ஓகேங்களா? ஓகே சரிங்க. அப்படியே நாம்பளும் ஒரு 20 ரூபாய்க்கு பனியார் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். நான் ஆரம்பிச்சதுல இருந்து அதான் இந்த மண்ணு சட்டியில இந்த அடுப்புல தாங்க. ஓ இந்த கேஸ் அடுப்புலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதான் எல்லாம் விறகு அடுப்பு தான். விறகு அடுப்பு தான். ஓகே யாருக்கும் உடம்புக்கு எந்த கெடுதலும் அதான் விறகு அடுப்புல தான் யூஸ் பண்ணுவீங்க. கேஸ் அடுப்புலாம் கிடையாது. ரைட்டுங்க. உங்க பேருண்ணா? என் பேர் அருண். இதே ஒரு புளியஞ்சோலையே தான். பச்சை பெருமாள்பட்டி எங்க பஞ்சாயத்து தான். ஓ ஆமா, அங்க போர்டில் போட்டுங்க சார். அதாவது புளியஞ்சோலை வந்து பச்சை பெருமாள்பட்டி ஊராட்சின்னு சொல்லுவோம். ஊராட்சி. ஓ ரைட்ண்ணா. நீங்க அக்காவுடைய பிரியாணி நல்லா இருக்கும். நாங்க எப்பயுமே பணியாரம் லோக்கல் இருக்கிறதுனால நாங்க உள்ள போக மாட்டோம். ஓ ரைட். பணியாரம் நல்லா இருக்கும். இங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. அக்காவுடைய பணியாரத்துக்கு நீங்க அடிமைங்க மாதிரி. கண்டிப்பா அதான் நல்லா இருக்கும். ஓ ரைட். ட்ரை பண்ணி பாருங்க. புளியஞ்சோலை வரவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மக்கள், புளியஞ்சோலை வரவங்க எல்லாமே அக்காட்ட வந்து பணியாரம் சாப்பிட்டு போங்க. நல்லா இருக்கும். நிறைய வீடியோல அக்கா கடையை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம அண்ணன் வந்து பயங்கர ஃபேன் பணியாரத்துக்கு. ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகே பாய். ஓகேண்ணா. நம்ம சேனல் வந்து மக்கள் 7ண்ணா. ஓகே. எப்படி சந்தோஷமா போறாங்க பாருங்க. இதுதான் சந்தோஷம். அதான் உனக்கு ஒரு முட்டையாண்ணா? ஹாஃப் ஆயில் ஆம்லெட் எது கேட்டாலும் போட்டு கொடுத்துருவீங்க. முட்டை தோசை, முட்டை பணியாரம் எல்லாமே. ஓகேங்க. இது பாருங்க கறி குழம்பு. ஓ இதுவும் சிக்கன் குழம்புங்களா? சிக்கன் குழம்பு. ஓகே. சிக்கன் குழம்பு, சாம்பார், குருமா என்ன வேணாலும். அது சட்னி இருக்கு. சட்னி. ஓகே. தேங்காய் சட்னி 1 மணி நேரம் 1 மணி வரைக்கும் தேங்காய் சட்னிங்க. ஓ அதுக்கு மேலாம் தக்காளி சட்னி. ஓ ரைட். இப்போ பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சிக்கன் குழம்பு. இது சட்னி என்னது? கார சட்னிங்களா? தக்காளி சட்னி. ஓகே மக்கள்ஸ், பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2 பணியாரங்க, 20 ரூபாய்க்கு 4 பணியாரம், சிக்கன் குழம்பு, அப்புறம் தக்காளி சட்னி. அதாவது தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே தீந்துருச்சுங்களாமா. இப்போ நான் வந்தது மத்தியானம் 2 மணிங்க, அதனால இப்போ கிடைக்காது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்க மக்கள், சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை தலை, எண்ணெய் நல்லா முதக்க குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்படி குழம்புல சிக்கன் குழம்புல டிப் பண்ணி சூப்பராக இருக்குங்க. 20 ரூபாய்க்கு ஒர்த்து 4 பணியாரம். சனி ஞாயிறு மட்டும் கறி. ஓ சனி ஞாயிறு வந்து சிக்கன் மட்டன் வறுவல் இங்கே கிடைக்கும். ஒரு பிளேட் எவ்வளோங்க சிக்கனு? சிக்கன் வறுவல் ஒரு பிளேட் எவ்வளோங்க? அளவு பொறுத்துங்களா? அளவு பொறுத்து. கார சட்னி, அதாவது தக்காளி சட்னி. இதில் அப்படியே ஒரு டிப் பண்ணி ஒரு பைட் விட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. மறு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கவர்மெண்ட் ஒன்று தான் உதவி செய்ய மாட்டேங்குது எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. அதான். ஓ நீங்களே கஷ்டப்படுறீங்க. 2 பையன். ஓ 2 பையன் ஒரு பொண்ணு. இந்த பனியார் கடை வச்சு தான் ஓட்டுறீங்க? ஓ சரி சரி. சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்புக்கும் பணியாரத்துக்கும் நல்லா இருக்கு. அதாவது நீங்கள் கொடுத்த அந்த கார சட்னி வேற லெவலு. முறுமுறுன்னு எடுத்து தராங்க. கார சட்னி இங்கே வந்து நல்லா சில்லுன்னு குளிருது. நம்ம நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம்லாம் வெய்ய போட்டு பின்னி இருக்குது. இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குது. எப்பவுமே இப்படி தான் இருக்குங்களா? இல்லை இன்னைக்கு தானுவா? மழை விடாம 3 நாள் பெய்யுது. 4 நாள் குடிங்க ஆயிடுச்சுங்களா? இந்த ஏரியா வந்து எடுக்கிற ஏரியா. ஓ எல்லாமா விவசாயமெல்லாம் அதான். பரவாயில்லைங்க. நம்ம ஊரில் ஹீட்டு, புளியஞ்சோலை, கொல்லிமலை எல்லாம் ஒருத்தங்க வேற லெவலில் கூலிங்காக இருக்குது. பரவாயில்ல. அதான்
சூப்பராக இருக்குங்க. மக்கள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் வாங்கியாச்சுங்க. அக்காவும் பெப்பரும் போட்டாங்க. அக்கா ஆம்லெட் எவ்வளோ? ஆம்லெட் 15 ரூபாய்ங்களா? பரவாயில்ல. சீரில் 20 ரூபா. 15 ரூபா தான். சூப்பருங்க. ஒருத்தர் பணியாரத்தோட அப்படியே ஒரு ஆம்லெட் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. அப்படியே கும்முன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. வெறும் 15 ரூபா தான். நல்லா முருவலா பெப்பர்லாம் போட்டு அப்படியே இந்த சுடுதுங்க. இடத்துல சுட சுட போட்டு கொடுத்தாங்க. சிக்கன் குழம்பு அப்படியே இந்த கார சட்னி, தக்காளி கார சட்னியில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே ஊற்றிட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. ஆம்லெட் வித் சிக்கன் குழம்பு கார சட்னி 3ஐயும் சேர்த்து ஃபைனலாக ஒரு அடி அடிச்சு விடுவோம் ஆம்லெட்டை. 3 என்னது 5 ரூபாய்க்கு ஒருத்தங்க. இப்படி இருக்கு. நம்மள எவ்வளோ ஆச்சு? 4 குழிப்பு நேரம் 20 ரூபா, ஒரு ஆம்லேட்டு 15 ரூபா, 35 ரூபா. அப்படி இந்த பஸ் ரூட் சொல்லிடுறீங்களா? இது புளியாஞ்சோலை வந்து எங்க இருந்து வரதுக்கு? புளியஞ்சோலைக்கு எப்படி வரணும்? துறையூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா புளியாஞ்சோலை தான். புளியஞ்சோலைக்கு இருக்குது. அப்ப நாமக்கல் இருந்து வரணும்னா? நாமக்கல் வரணும்னா பச்சை பெருமாள்பட்டியில இருந்து இந்த பக்கம் வந்து. ஓ, அங்க நாமக்கல் இருந்து பச்சை பெருமாள்பட்டி வந்து அங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சு வரணும். ஆமா ஆமா. சரி சரி. எப்பவுமே பச்சை பெருமாள்பட்டின்னு அங்க கேஎஸ்பிடி இருக்குது. அங்க இருந்து பஸ் மாத்தி புளியஞ்சோலைக்கு வரணும். ஓகே ஓகே. சரிங்க. பணியாரம் சூப்பரா இருந்துச்சு. சரி பாய். சரிங்க சரிங்க. கேஸ் நீல வச்சுக்கங்க. ஐயோ பரவாயில்லை. வரணும். அடிக்கடி வந்து போங்க. நல்ல பிளேஸ், வெயிலுக்கு இதமான ஏரியா. வாங்க, நாங்க சப்போர்ட்டா இருப்போம். ஓகே. லோக்கல் தான் பாத்துக்குவோம். ஓகே. சரி நான் வரணும். பாய். ஓகே. சரி வரணும். ஓகே பாய். ஓகே. சரி வரங்க. சரி சாவதான். புளியஞ்சோலையிலிருந்து பிரியா விடை பெறுகிறோம். ஜாலியா இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சந்திப்போம். மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். பலாப்பழம் வந்து 200 ரூபாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டுங்க. 1 கிலோ 60 ரூபா தாங்க. பரவாயில்லைங்க. ஒருத்தர் இந்த 2 மாதம் போயிட்டா இந்த 2மே உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், இது வரையில நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா வீடியோ நல்லா இருக்கிறனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பதிவு, இந்த புளியஞ்சோலை ட்ரிப்பு வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்களா? ஓகே, பிடிச்சிருக்கனால தான் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கை போடுங்க. ஓகேங்களா? ஓகே, லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு ஷேர் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புளியஞ்சோலை போய் பணியாரம் சாப்பிட்டேன். பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலுமே பணியாரம் சூப்பராக இருந்தது. அந்த பணியாரத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதுதாங்க வேறு லெவலு. சிக்கன் குழம்போட சேர்த்து அந்த தக்காளி கார சட்னின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த தக்காளி கார சட்னி வேறு லெவல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லெட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்தது. புளியஞ்சோலையில் வந்து நம்மளுக்கு உணவு தரமாக சூப்பராக கிடச்சிருக்கு. அதேமாரி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பூலாம்பட்டி போயிருப்பேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்போட மீன் சாப்பாடு வச்சு நல்லா நீட்டாக கிடச்சிதுங்க. இது எல்லாமே எல்லாத்துக்கும் கிடச்சிடாதுங்க. ஒரு நபருக்கு வந்து சந்திரன் உச்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து உணவு சுவையாகவும் தரமாகவும் கிடைக்குமாமா. எனக்கு ஒரு வேளை சந்திரன் உச்சத்தில் இருப்பாப்பிள்ளையாட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் பூலாம்பட்டி போனால் மீன் சாப்பாடோட கிடைக்குது, பொரிச்ச மீன் கிடைக்குது. புளியஞ்சோலை போனோம்னா பணியாரம், அது வித்து சிக்கன் குழம்போட கிடைக்குது. என்னென்னு தெரியலைங்க. ஒரு வேளை நம்மளுக்கு சந்திரன் நல்லா உச்சத்தில் இருப்பாராட்டு இருக்குது. அதான் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்க, நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் உணவு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நினச்ச மாதிரி கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து சந்திரன் உச்சத்தில் இருப்பாப்பிள்ளைங்க கண்டிப்பாக. சரிங்க, நல்ல வீடியோ ஜாலியாக இருந்துச்சுங்களா? இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு வீடியோ தரேன். ஓகேங்களா? நல்லா ஜாலியாக இருக்கும். ஜாலியாக வாங்க என்னோட அப்படியே பயணம் செஞ்சு போவோம். அப்படியே வீடியோ திறந்து பாருங்கள், நீங்களே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இனிமேல் வீடியோவை தரமாக தரேன். அடுத்தடுத்த வீடியோ சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, சரிங்க மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்களா? ஓகே, நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் 7. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த ஊருக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில்
சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது மக்கள் 7 யூடியூப் சேனல், உங்கள் உதயா. ஓகேங்களா? பாய் மக்களே, பாய், see you, டாடா.